இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் வந்து 1 கிலோ நாட்டு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் நீட்டாக கழுவிட்டு அதை கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்ப்போம். நான் வந்து 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் அதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அதை பொடி பண்ணி நைஸாக எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வேறு கடாயில் வந்து இதை சேர்த்துக்கிறோங்க. அந்த 1 கிலோ தக்காளிக்கு வந்து 100 கிராம் வந்து புளி சேர்த்துருக்கேன். நல்லா விதை இல்லாமல் அதை எடுத்து இந்த அதோடு சேர்த்துக்கிறோங்க. உப்பு நமக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோங்க. தண்ணி இல்லாமல் அதை நல்லா நீட்டாக வந்து கொதிக்க விட்டுறணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அது நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அந்த மிளகாத்தூள் அதில் வந்து சேர்த்துக்கிறோங்க. அந்த மிளகாத்தூளோட நமக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், வெந்தயமும் கடுகும், அந்த பொடியும் அதோடு வந்து சேர்த்துக்கணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிட்டு இந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிறோங்க. நான் அதுக்கு வந்து இந்த 1 கிலோவுக்கு வந்து 150 கிராம் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் வந்து பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா தாளித்து அதில் வந்து கொட்டிட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்குங்க. வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிரும். எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.